எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வர்ணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சிவயோகம் என்ற ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடுத்து வருகின்றோம். விருப்பமுள்ள அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுகிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு யோக முறைகள் மற்றும் சித்தர் பெருமக்கள் எந்த யோகத்தினை செய்து சித்தி நிலையை அடைந்தார்கள், எந்த யோகம் போற்றப்பட வேண்டிய யோகம் என்று இந்த பதிவில் காண்போம். வாருங்கள் இன்றைய பதிவினை காண்போம். எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வழங்கிய 112 யோக முறைகள் உண்டு. இவை அனைத்தும் புராணங்களாகவும் கதைகளாகவும் காட்டி சமஸ்கிருத மொழிகளிலும் இந்த 112 யோக முறைகளை கற்றுக் கொடுத்ததாக கூறுகின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலரும் பல வகையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக முறைகள் என்று பார்த்தால் அது குண்டலி யோகம், சக்கரா யோகம், ஆதார யோகம், அட்டாங்க யோகம், அடயோகம், கிரியா யோகம், பரியங்கா யோகம், தந்திர யோகம், கீச்சாரி யோகம், சகஜ யோகம், வாசி யோகம், சித்த வித்தை மற்றும் சித்தர் வித்தை என்ற யோக முறைகளை பலரும் பல விதத்தில் சொல்லிக் கொடுத்து வருகின்றார்கள். இங்கே ஞானமடைந்த குருமார்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் சென்று யோகம் எப்படி பயில்வது என்று பலருக்கும் பல விதத்தில் குழப்பங்கள் வருவதுண்டு. எந்த யோகம் சிறந்த யோகம் என்ற குழப்பமும் வரக்கூடும். எது எப்படி இருந்தாலும் நாம் பழகக்கூடிய இந்த யோக முறைகள் கடைசியில் ஒரு அனுபவத்தை மட்டுமே தர வேண்டும். அது அருட்பெருஞ்சோதியை காண வேண்டும் என்ற ஞான யோகமாக மட்டுமே இருக்க வேண்டும். மரணமில்லாத பெருவாழ்வுக்கு எது உறுதுணையாக இருக்குமோ அதுவே அருட்பெருஞ்சோதியை காணும் யோக முறையாகும். நான் யார் என்ற கேள்விகள் நம் உள்ளிலே எழுந்து கொண்டே இருந்தாலும் கடைசியில் உங்களை ஜோதியாக காட்டும் யோகமே ஞான யோகம். இப்படிப்பட்ட குருமார்கள் மிகவும் எளிமையானவர்கள். ஒன்றும் தெரியாதது போல் இருப்பார்கள். ஆனால் அனைத்தையும் தன் உள்ளிலேயே பார்த்து மகிழ்ந்து தெளிந்தவர்கள். கேசரி யோகம் என்ற ஒரு யோக முறை உண்டு. இதைதான் அனைத்து சித்தர் பெருமக்களும் பழகி வந்தனர். இந்த யோகம்தான் ஞான மார்க்கத்திற்கான யோக முறை, நன்மார்க்கத்திற்கான யோக முறை, சன்மார்க்கத்திற்கான யோக முறை. இந்த கேசரி யோகத்தை பலரும் கீச்சாரி யோகம் என்று சொல்லி வருவது தவறு. ஆம் மக்களே, கேசரி யோகம் என்பதும் ஆதி யோகம் என்பதும் சாம்பவி யோகம் என்ற யோகமும் ஒன்றே. தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் பெயரை மாற்றி வைத்துவிட்டு நான் தான் கண்டுபிடித்தேன் என்று பலரும் இந்த உலகில் வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கேசரி யோகம் என்பது ஞான மார்க்கத்திற்கான யோகம். இதுதான் ஆதி யோகம். காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தில் இந்த யோகத்தை பற்றியும் இந்த யோக முறையை பற்றியும் எழுதியுள்ளார். கீச்சாரி முத்திரை என்பது அடயோகமாகும். இதனை செய்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இதை கிரியா யோகத்திலும் பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த முத்திரையை செய்வது தவறு என்றும் கண்பிடித்து போகும் என்றும் நம் காகபுஜண்ட பெருமான் கூறியுள்ளார். பாரப்பா நாக்கையுந்தான் அண்ணா கேத்தி பார்த்தனிலே பார்த்தவர்கள் பலிதமில்லை. ஆரப்பா கண்வெடித்து தேகம் போகும் அடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா. சாரப்பா மணந்தனையும் அண்ணாக்கில் நேரே சார்ந்து மிக பார்க்கையிலே வாசிதானும் வீரப்பா மேலடங்கும் கீழ் நோக்காது வெட்டாத சக்கரத்தை அறியலாமே. தேகம் மெலிந்து போகும், கண் வெடித்து போகும் என்ற உண்மையை இங்கே காகபுஜண்ட பெருமான் அடயோகம் என்ற பெயரில் கீச்சாரி முத்திரையை சொல்லிக் கொடுத்து வருவதை கூறியுள்ளார். உடலை வருத்தி ஆங்காங்கே வலி வேதனைகளோடு செய்வது யோகமல்ல.
சகஜ நிலையில் சும்மா இருந்து சுகம் காண்பது போல் செய்வதுதான் யோகம். இவர் யோகம்தான் செய்கிறார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த வகையில் இருக்க வேண்டும் நாம் யோகம் செய்வதும் தியானம் செய்வதும் தவம் புரிவதும். நாம் பழகும் யோகம் ஒரு புள்ளியில் நிலைத்திருந்து மனம் அடங்கி அனைத்து ஆதாரங்களையும் விழிப்படைய செய்து வாசி என்ற மூலக்கணலை கபாலத்திற்கு ஏற்ற வேண்டும் என்பதே யோகமாகும். அந்த வாசியே குண்டலியாகவும் இருக்கின்றது, சக்தியாகவும் இருக்கின்றது. கேசரி யோகத்தோடு இணைந்து வாசி யோகத்தையும் பயின்றால் எளிதில் மூலக்கணலை எழுப்பி அதனை கபாலத்திற்கு நடுநாடியின் வழியே ஏற்றிவிட முடியும். அதுதான் சூட்சமம். மூலாதாரத்தில் மூண்டெழும் கணலை காலால் எழுப்பும் கருத்தை அறிவித்தே என்று அவை பெருமாட்டி கூறுவார். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தில் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே என்று பூரணமாலை என்ற பாடலில் பட்டினத்து சுவாமி பாடுவார். மூலமாம் குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பிரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இது சிவவாக்கிய பெருமான் எழுதிய பாடல். மூலமாம் குலத்திலே, அதாவது அதிகாலையில் எழுந்திருந்து யோகத்தின் மூலமாக மூலக்கணலினை ஏற்றுவது என்பதே கோரை என்ற புல்லை 4 கட்டு அறுப்பது என்பார் சிவவாக்கிய பெருமான். அந்த மூலக்கணல் என்பது விந்தாற்றல் ஆகும். விந்து என்பது வற்றி அது கணலாக மாற வேண்டும். அது கேசரி யோகத்தோடு இணைந்து வாசியும் பழகி மூலாதாரத்தில் அனலை மூட்ட அந்த அனலின் காரணமாக ஆவியாக பிரிந்து ஜீவன் மேலேறும். அது எப்போது ஆவி ஆகின்றதோ அப்போதே சூட்சம விந்தாக மாறுகின்றது. இதைதான் விந்தின் நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய்ப் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய்ப் போனால் ஆதி அந்தமான குரு நீயே ஆவாய். சந்தேகம் இல்லையடா புலத்தியனே, சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாவே. முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறிவாக்கி மூலம் பாரே. இது அகத்திய பெருமான் எழுதிய பாடல். விந்தின் உற்பத்தி ஸ்தானமே மூலமாகவும் அந்த மூலம் என்பதிலும் 3 மூலம் உண்டு. கீழ்மூலம், மேல்மூலம், நடுமூலம் என்பது உண்டு. கீழ்மூலம் என்பது மூலாதாரம், மேல்மூலம் மற்றும் நடுமூலம் என்பது உபதேசத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இரகசியமாகும். சித்தர் பெருமக்கள் யாருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு மட்டுமே உபதேசத்தின் வாயிலாக சொல்லிக் கொடுத்தனர். குருகுல கல்வி என்ற பெயரில் 12 ஆண்டுகள் பயின்றால் மட்டுமே இந்த கேசரி யோகத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அதுவும் கடைசியாக சொல்லித்தரும் பயிற்சியே இந்த கேசரி யோகம். சிறு வயது முதல் பயின்று வரும் இந்த பிள்ளைகளுக்கு தான் பருவம் எட்டிய பின்பு பக்குவம் அடைந்த பின்பு சொல்லித் தருவதே இந்த கேசரி யோகம். முத்திரை வைத்துதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நினைத்த போதே மனம் அங்கு சென்று நிலைக்க வேண்டும். அதுதான் கேசரி யோகம். வழி வழியாக வந்த சித்தர் பெருமக்கள் அனைவரும் சொல்லித்தந்த யோகம் என்றால் அது ஞான யோகம். அதுதான் கேசரி யோகமாகும். திரு ராமலிங்க சுவாமிகளும் மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கு சொல்லித்தந்த யோகமும் இந்த கேசரி யோகமே. இந்த கேசரி யோகத்தினை ஆதி யோகத்தினை பயில்வதற்கு வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நமது வருணமகா சிவயோகத்தின் சார்பாக சொல்லிக் கொடுத்து வருகின்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை அணுகி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவரும் கேசரி யோகத்தை பயின்று நலம் பெறுவோம். அருட்பெருஞ்சோதியில் மூழ்குவோம். நம்முடைய வருணமகா சிவயோகத்தின் சார்பாக தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற வகையில் அன்னம் அளிப்பதற்கு விருப்பமுள்ளவர்கள் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டுகிறோம். பதிவின் முடிவில் QR கோட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் அக்கவுண்ட் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் வருணமகா சிவயோகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தத்துவமசி சிவஞானி பாலன்.